பார்த்துட்டு இருக்கிறது ஜெயசோ, நான் உங்க ஜெயஷ்மா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேங்க. ஐம் ரியலி சாரிங்க. ஏன்னா இடையில கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. இனி அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஏன்னா போன வீடியோ 72 மேலே கருத்தை பற்றி நான் போட்டிருந்தேன். அதை நான் இன்னும் விரிவாக நான் பேசி செகண்ட் பார்ட் போடலாம் நான் சொல்லியிருந்தேன், கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரேக் ஆகிடுச்சு. இனி அப்படி ஆகாமல் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய வீடியோஸ் நிறைய டாப்பிக்கில் வீடியோஸ், அதாவது நம்ம மியூசிக்கை பற்றி நிறைய டாபிக்ஸ் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். அது போக நம்ம பேசிக் லெசன் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும், உங்களுக்கு எதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இல்லை பழைய வீடியோவோட இதே டாப்பிக்கே இன்னும் கொஞ்சம் பெருசாக விரிவாக எனக்கு சொல்லுங்கள், புரியல அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை அதை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத இப்போ சொல்லிடுறேன். அதாவது பேசிக் லெசன்ஸ் நம்ம பார்க்கும்போது பிகினர்ஸ் வரும்போது நம்ம ஆதித்தாளம் மட்டுமே ஒரு 4 லெசனுக்கு நம்ம கற்றுக்கிட்டு வரோம். அப்போ அலங்காரம்னு நம்ம உள்ளே போகும்போது அங்கே தாளங்கள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அத்தனை நாள் ஆதித்தாளம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆனால் 5th லெசன் நம்ம போகும்போது அலங்காரம் அப்படிங்கிற அந்த லெசனில் தாளங்கள் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸசைசஸ் வந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக லெசன்ஸ் வந்துச்சு. இப்போ இங்கே தாளங்கள்னு சொல்லி தாளத்தில் ஒரு 7 வகை நம்ம தாளத்தை பார்க்குறோம். அப்படிங்கும்போது இங்கே இத்தனை தாளம் இருக்கா, இத்தனை அங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரி வரும். அப்புறம் கற்றுக்கிறதுக்கு சிரமப்படலாம். இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக புரிதலுக்காக தாளம்னா என்ன, அது எத்தனை வகை இருக்குது, நம்ம எங்கேருந்து தாளங்களை என்ன லெசன்லேருந்து கற்றுக்க போகிறோம், அதனுடைய அங்கங்கள்னா என்ன, அங்கங்களோட குறியீடு என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெயசோ, நான் உங்கள் ஜெயஷ்மா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க. இப்போ தாளங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே நான் ஒரு டாபிக் நான் கொடுத்துருக்கேன். அதாவது தாளத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, தாளத்தை எப்படி போடுறது, தவறு இல்லாமல் எப்படி போட கற்றுக்கிறது. ஏன்னா நடுவில் மிஸ்டேக் வரும். நம்ம தாளம் இப்படி போட்டுட்ருக்க டக்குன்னு திருதம் வர இடத்துல லகு அப்படின்னு போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் வரும் எல்லாத்துக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் வராமல் எப்படி தாளத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான் சொல்கிறேன், தாளங்கள் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கும்போது மொத்தம் 7 தாளங்கள் இருக்குது. பிகினர்ஸ் உங்களுக்காக தான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மொத்தம் 7 தாளங்கள் இருக்குது. இப்போ நம்ம அடிப்படை அப்படின்னு சொல்லி கர்நாடக இசையில் நம்ம பேசிக்ஸ் நம்ம பாலப்பாடம், சரிங்களா? பாலப்பாடம் கற்றுக்கிட்டு வரும்போது முதல்ல நம்ம கற்றுக்கிறது சரளி வரிசை. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை பற்றினால உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓல்டு வீடியோஸ் இருக்குது, போய் பிளேலிஸ்டெல்லாம் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் தாளங்களை பற்றி இந்த டாப்பிக்கை பேசுகிறதுனால அதை அப்படியே நான் கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் பாடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சரளி வரிசை அப்படின்னு நம்ம கற்றுக்குறோம். அடுத்தது ஜெண்டை வரிசை அப்படின்னு வரும், தாட்டு வரிசை, மேல் ஸ்தாய் வரிசை அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மந்திரஸ்தாய் வரிசைகள் இருக்குது. ஆனால் இப்போ மந்திரஸ்தாய் வரிசைகள் புக்கில் இப்போ இல்லை. ஆனால் நம்ம கற்றுக்கும் போது மந்திரஸ்தாய் வரிசைகளும் கற்றுப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அலங்காரம் அப்படின்னு ஒரு லெசன் வருது. இந்த அலங்காரம் அப்படிங்கிறது என்னப்பா, இந்த அலங்காரத்தில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? இப்போ சரளி வரிசையிலனா இது கற்றுக்குறோம், தாட்டு வரிசையிலனா தாட்டு பிரயோகங்களை கற்றுக்குறோம். இந்த மாதிரி ஜெண்டை வரிசை அப்படின்னா இரட்டை ஸ்வர பிரயோகங்கள், இரட்டை ஸ்வர கோர்வை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்று சொல்கிறோம். இப்போ இந்த அலங்காரம் அப்படின்னு வரும்போது இங்கே என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எத்தனை வகையான தாளங்கள் இருக்குது, அந்த தாளங்களை எப்படி போடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கான ஒரு இடம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலங்காரம். சரிங்களா? இந்த அலங்காரத்தில் மொத்தம் 7 தாளம் நம்ம இருக்குது. இந்த 7 தாளங்களை கற்றுக்குறோம். என்ன தாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ தாளம், மட்டிய தாளம், ரூபக தாளம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 தாளங்கள். சரி, ஃபர்ஸ்ட் இந்த தாளங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தாளத்துடைய அங்கங்கள் என்னென்ன, அந்த அங்கங்களுடைய குறியீடு என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தாளத்தோட அங்கம் அப்படின்னா என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம ஆதித்தாளம் படிக்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, லகு திருதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லகுனா இப்படி தட்டி விரல் எண்ணுவது லகு, இப்படி தட்டி திருப்புவது திருதம் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதுதான் அங்கம். அங்கம்னா என்ன அப்படின்னா ஒரு தாளத்துக்கு, அதாவது எத்தனை லகு போடுறோம், எங்கே லகு போடுறோம், எங்கே திருதம் போடுறோம், எத்தனை லகு போடுறோம், எத்தனை திருதம் போடுறோம் அப்படிங்கிறது அதுதான் நம்ம அங்கம்னு சொல்றோம். சரிங்களா? இந்த அங்கம் தெரிஞ்சாதான். இப்போ துருவத்தாளம்னு நான் சொல்றேன். துருவத்தாளம்ங்கிறது இப்போ உங்களுக்கு புதுசா இருக்கும். நான் இப்போ ஆதித்தாளத்திலிருந்தே வரேன். இப்போ ஆதித்தாளம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா முதல்ல லகு, அதுக்கப்புறம் திருத்தம், அதுக்கப்புறம் திருதம். அப்ப லகு திருத்தம் திருத்தம் இப்படிதான் போடணும் அப்படிங்கிறது அந்த அங்கம் உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்க அந்த தாளத்தை போட முடியும். இப்போ நான் ஆதித்தாளம் போடுங்க, லகு திருதம் திருத்தம் போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ லகு சொல்றாங்க, ஓ திருதம், ஓ மறுபடியும் திருதம் அப்படின்னு நீங்க போடுவீங்க. இதுதான் அங்கம். இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதுதான் அங்கம். சரி, அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 7 தாளம் இருக்கு. இப்போ இந்த 7 தாளங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் இப்போ எப்படி ஆதி தாளம் அப்படின்னு வரும்போது லகு திருத்தம் திருத்தம் அப்படின்னு வருதோ, அதே மாதிரி துருவ தாளம் அப்படின்னா லகு திருத்தம் லகு லகு
அடுத்தது மட்டிய தாளம் அப்படின்னா லகு திருத்தம் லகு. அடுத்தது ரூபக தாளம் அப்படின்னா திருத்தம் லகு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது திரிபுட தாளம் அப்படின்னா, திரிபுட தாளம்னா வேற ஒன்றுமே கிடையாது, ஆதி தாளத்தை தான் நம்ம திரிபுட தாளம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஆதி தாளம் அப்படின்னா முதல்ல தோன்றிய தாளம் ஆதி தாளம் அப்படி, அதான் ஆதினா பழைய முதன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் ஆதி தாளம்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது நான் வரேன், இது ஜாதிகளெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். இப்போ திரிபுட தாளம், திரிபுட தாளம்னா லகு திருத்தம் திருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது நம்மளுக்கு வந்து ஜம்ப தாளம் அப்படின்னா என்ன? ஜம்ப தாளம் அப்படின்னா லகு அணு திருத்தம். நோட் பண்ணணும், அணு திருத்தம் திருத்தம். அடதாளம் லகு லகு திருத்தம் திருத்தம். அடுத்தது ஏகதாளம் லகு அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷோ ஆகிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். இப்போ குறியீடு, சரிங்களா? அங்கத்துக்கு குறியீடு இருக்குது, அதாவது சிம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். லகு அப்படின்னா 1 அப்படிங்கிறது அதனுடைய சிம்பிள். அதே திருதம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான சிம்பிள் 0. சரிங்களா? லகு அப்படின்னா 1, திருதம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கான சிம்பிள் 0. அணு திருத்தம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. திருத்தம் அப்படின்னா 2 எண்ணிக்கை இல்லையா? 1 2. எப்படி? திருத்தம்னா 2 எண்ணிக்கையில் தட்டி திருப்புறது, தட்டுறது திருப்புறது. அப்போ 1 2. அணு திருதம் அப்படின்னா இந்த திருதத்தில் பாதி. சரிங்களா? இந்த திருதத்தில் பாதி. பாதி அப்படின்னா தட்டி திருப்புறோம், தட்டுறது ஒன்று திருப்புறது ஒன்று, இந்த ரெண்டுலேயும் பாதி என்னன்னா தட்டுறது மட்டும். இதுதான் அணுத்திருதம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் அணுத்திருதம். அப்போ இதோடைய சிம்பிளும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தத்துக்கு 0, அணுத்திருத்தத்துக்கு அந்த 0ல் பாதி, இந்த யூ ஷேப் மாதிரி இப்படி பிறை நிலா மாதிரி நம்ம போடுவோம். சரிங்களா? இதுதான் வந்து இதனுடைய குறியீடு, சிம்பிள். சரிங்களா? இப்போது உங்களுக்கு வந்து இப்போ கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறவங்க உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சங்கீத பால பாடம் புக்கு நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. நான் சொல்லும்போது அந்த எந்த அலங்காரம் இருக்குது அப்படின்னா அந்த அலங்காரத்துடைய பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. தியரிக்குன்னே ஒரு பேஜில் வந்து எழுதியிருப்பாங்க அலங்காரம் தாளங்களை பற்றி, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அலங்காரம் போர்ஷன், அதாவது அந்த எக்ஸஸ் இருக்கக்கூடிய பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தாளம் துருவ தாளம். இப்போ நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், துருவ தாளம் கீழேயும் நான் வந்து அங்கத்தோட வந்து ஷோ பண்ணுற பாருங்க. துருவத்தாளம் அப்படின்னா லகு திருத்தம் லகு லகு அப்படின்னு இருக்கு. அப்போ சதுஷ்ர ஜாதி துருவத்தாளம் அப்படின்னு இங்கே இருக்கு. சரிங்களா? என்னது? சதுஷ்ர ஜாதி துருவத்தாளம் அப்படின்னு இருக்கு. இப்போ சதுஷ்ர ஜாதி அப்படிங்கிறத நான் என்னங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ துருவத்தாளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 0 1 1. அப்போ லகு 1ன்னா என்ன சொன்ன? லகு. 0ன்னா என்ன சொன்ன? திருதம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 0 1 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இதனுடைய அங்கம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1ன்னா லகு, 0ன்னா திருதம். அப்போ இங்கே 1 0 1 1. அப்போ லகு திருதம் லகு லகு. இதுதான் துருவத்தாளம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ அடுத்தது மட்டிய தாளத்துக்கு போவோம். 1 0 1. 1ன்னா லகு, 0ன்னா திருத்தம்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1 0 1 அப்படின்னா லகு திருத்தம் லகு. அடுத்தது மட்டிய தாளம் முடிஞ்சு ரூபகத்தாளம். ரூபகத்தாளத்துக்கு 0 1 அப்படின்னு இருக்குது. அப்போ 0ன்னு என்ன சொன்னால் திருதம். எல்லாத்துக்கும் டவுட் வரலாம். எல்லாத்துக்கும் நம்ம லகுவே நம்ம ஸ்டார்டிங் போட்டுட்ருக்கோம். டக்குனு இந்த இடத்துல 0ன்னு வருது, திருதம்னு வருது. இது கரெக்டாக தப்பானு நம்ம போடுறது உங்களுக்கு கரெக்டாக தான் தெரியுது, 0ன்னா திருதம் தான். ஆனால் டக்குன்னு ஃபஸ்ட் இடத்துல திருதத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரூபகத்தாளம் அப்படிங்கிறது திருதத்தில் தொடங்கக்கூடிய தாளம். 0 1 அப்படின்னு இருக்குது. அப்போ திருத்தம் லகு இப்படி தான் போடுவோம். திருதம் போட்டு அதுக்கப்புறம் லகு போடுவோம். சரிங்களா? அப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு தாளத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கங்கள் அந்த 0 1 அப்புறம் அணுத்திருதம், அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? அணுத்திருதம். இதையெல்லாம் நம்ம வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தாளத்தோட அங்கம் இது பண்ணிக்கிறோம். இப்போது உங்களுக்கு இந்த தாளங்களை போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அலங்காரம் அப்படிங்கிறது தாளத்துக்கான லெசன், தாளத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 தாளம் இருக்குது. இந்த 7 தாளங்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். 1. அதுக்கப்புறம் இந்த 7 தாளங்களுடைய அங்கங்கள் என்ன, அதாவது துருவத்தாளம். இப்படி கண்ணை மூடிட்டு கேட்டாலும் சொல்லணும், எழுப்பிட்டு தூக்கத்தில் எழுப்பினாலும் சொல்லணும். துருவத்தாளம் எப்படின்னா 1 0 1 1 லகு திருத்தம் லகு லகு. மட்டிய தாளம் அப்படின்னா 1 0 1 லகு திருத்தம் லகு. அப்படி கடகடன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் இப்போ ஏன்னா போட 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 நம்ம பாட்டுக்கு எக்ஸசைஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருப்பேன். எக்ஸசைஸ் நல்லா மனப்பாடம் ஆனால் தான் தாளத்தில் தவறாகாமல் போட முடியும். சரிங்களா? ஒரு பக்கம் கையில் புக்கை வச்சுட்டு சரியாக மனப்பாடம் ஆகலைன்னு என்ன பண்ணுவோம்? புக்கை பார்த்துட்டு இப்படி போட்டுட்ருப்போம். டக்குன்னு இங்கே லகு ஓடிட்டு இருக்குதா, திருதம் ஓடிட்டு இருக்குதா, என்ன ஓடிட்டு இருக்குன்னு நம்மளுக்கே தெரியுது. நம்ம பாட்டுக்கு இங்கே இப்படின்னு போயிட்டே இருப்போம். இதுதான் நம்ம பண்ணுற மெயினான மிஸ்டேக் தாளத்தில். தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க. சரியா? இதை பற்றி தெளிவாக நான் பேசி எப்படி தாளத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு வீடியோ
கொடுத்துருக்கேன். போய் தயவு செஞ்சு போய் அதை பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்படி நம்ம ஒவ்வொரு தாளத்துக்கும் அங்கம் இருக்குது. சரிங்களா? இப்போ என்னென்ன தாளங்கள் மொத்தம் 7, என்னென்ன தாளங்கள், அந்த தாளம் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அங்கம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை அப்படியே கண்டினியூ வீடியோ போடுறேன். சரிங்களா? தாளம் 7 தாளங்கள் என்னென்ன, தாளத்தோட அங்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோவில் அலங்காரம்ங்கிற லெசனில் நம்ம தாளங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதில் என்னென்ன தாளங்கள் இருக்குங்கிறத நான் இப்போ ஓரலாக சொன்னேன். இப்போ தாளத்தை எப்படி நம்ம வந்து கற்றுக்கிறது, அந்த தாளத்தோட அங்கம்னா என்ன, அதோட குறியீடுனா என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரியாமல் கற்றுக்காதீங்க. அப்படி ஏதாவது நான் சொன்னதில் புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனே உங்களுக்கு கமெண்ட்டில் நான் வந்து அதுக்கான ஆன்சரை நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அங்கங்கள்னா எப்படி, அப்போ அந்த 7 தாளங்களுக்கு அந்த 1 0 1 1லாம் போட்டிருக்காங்களே, இப்போ இது எப்படி கணக்கு வைக்கணும்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த அலங்காரம் நீங்கள் பாடணும், இந்த தாளங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜாதிகள். இப்போ தாளம் பார்த்துட்டோம், இப்போ ஜாதிகள் பார்க்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா?